ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராவலிங் ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி குடில் செய்கிறது, ரொம்ப குறைஞ்ச செலவில் எப்படி குடில் செய்கிறதுன்றதை பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரமோஷன் வீடியோ பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. This video is sponsored by Buy More Shopping app. இந்த ஆப் Play Storeல அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்ல நம்ம அன்றாட யூஸ் பண்ற வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கும். நம்ம Amazon, Flipkart மாதிரி இதுவும் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். அதை விட நம்ம Buy More ஆப்ல கம்மி ரேட்ல இருக்கு. ஆசீர்வாத் ஆட்டா, சன் ஆயில், ஆச்சி மசாலா, ஷாம்பு, மேகி, பிரெட், பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இத மாதிரி இன்னும் நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். நம்ம இன்னைக்கு கடையில் யூஸ் பண்ணாத வச்சிருந்த பழைய பைப்பை கொண்டு தான் நம்ம இந்த குடில் செய்ய போகிறோம். இந்த பைப்பு உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வீட்டில் ஏதாச்சும் கம்பு இருந்தால் எடுத்துக்குங்க. நீங்கள் இதே போல் பைப்பு வச்சு கட்டுற மாதிரினா எலக்ட்ரிஷியன் கடை, எல்லா எலக்ட்ரிஷியன் கடையிலும் இது மாதிரி கிடைக்கும். எல்போ டீன்னு கேளுங்க. அந்த பைப்புக்கு சைஸுக்கு வாங்குங்க. 4 ரூபா 5 ரூபா ரேட் இருக்கும். அது மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படி என்கிட்ட நான் பைப்பு இல்லை, நான் கம்பு வச்சு தான் கெட்ட போகிறேன்னாக்கா நீங்கள் கயிறு வச்சு கெட்டிக்கலாம். இப்போ நமக்கு எந்த ஹைட்டுக்கு குடில் தேவைப்படுமோ அந்த ஹைட்டுக்கு பைப்பை இது மாதிரி வெட்டி வச்சுக்கணும். இப்போ ஒரு எல்போ எடுத்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு பைப்பு சொருகிட்டு நடுவில் ஒரு குட்டி பைப் எடுத்து சொருகி ஒரு டீயும் சொருகிக்கணும். அப்போ இந்த 4 பக்கமும் ஒரு எல்போ, 4 பக்கமும் ஒரு டீ அது மாதிரி கொடுத்து முதல்ல இந்த அடிபாகத்தை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ 4 பக்கம் இருக்கிற அந்த டீ ஹோல்ஸில் ஒவ்வொரு பைப்பையும் எடுத்து வைக்கணும். இப்போ மேலே இருக்கிற ஒவ்வொரு பாகத்துலேயும் ஒவ்வொரு டீ வைக்கணும். டீ வச்சு நடுவில் அந்த ஒவ்வொரு பைப்பும் சேர்த்து ஒவ்வொரு பைப்போடு ஒரு பைப்பு சேர்த்து விடணும் அந்த ஹோல்ஸில். இப்போ மேலே உள்ள பைப்பில் சென்டர் பாகத்தை வெட்டி அதில் ஒரு டீ வைக்கணும். ஏன்னா மேலே கூராட்டு வீடு மாதிரி வைக்கிறதுக்காக, மேலே கொஞ்சம் தூக்கி எழும்பி இருக்கிறதுக்காக நம்ம நடுவில் ஒரு வெட்டி டீ வச்சு அதுக்கு மேலே பைப்பு வைக்கணும். இது மாதிரி வைக்கிறனால மேலே நமக்கு வீடு மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். அடுத்தது கடையில் எதுனா சாதனம் வாங்கினா கிடைக்கிற இந்த தர்மாக்கோல் எடுத்திருக்கேன். இது நமக்கு குடிலுக்கு பின்புறமும் கீழேயும் வைக்கிறதுக்காக இந்த தர்மாக்கோல் எடுத்திருக்கேன். குடிலுக்கு பின்புறம் ஜன்னல் மாதிரி வைக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு சார்ட் பேப்பரை எடுத்து, நான் இது மாதிரி ஒரு 5 சார்ட் பேப்பர் வாங்கினேன். இதில் ஒரு சார்ட் பேப்பரை எடுத்து ஜன்னல் மாதிரி வெட்டி எடுத்துக்கிறேன். மடித்து இது மாதிரி ஜன்னல் மாதிரி வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ தர்மாக்கோலில் இந்த சார்ட் பேப்பரை செலோ டேப் வச்சு நீட்டாட்டு ஒட்டி வச்சாச்சு. 2 தர்மாக்கோல்லையும் ஒட்டிட்டு இது மாதிரி ஜன்னல் மாதிரி வச்சு கீழேயும் மேலேயும் இந்த சைட்லலாம் வேஸ்ட் அட்டை பாக்ஸை எடுத்து கிழிச்சு கட்டுக்கம்பி வச்சு இந்த பைப்புக்கும் அட்டை பாக்ஸ்லேயும் கெட்டி வச்சிடணும். ஒவ்வொரு இடத்துலையும் கெட்டணும். நான் ஃபஸ்ட்டு செல்வ டேப் வச்சு ஒட்டி பார்த்தேன், அது ஒட்டலை. அடுத்தது மேலேயும் வீடு போல் வர்றதுக்காக 2 அட்டை எடுத்து மேலே வச்சுருக்கேன். அடுத்தது மேலேயும் கட்டுக்கம்பி வச்சு கட்டணும். அடுத்தது முன்னையும் பின்னியும் இது மாதிரி ஓப்பனில் இருக்கிறத அட்டையை வச்சு மறைக்கணும். அதுக்காக இது மாதிரி அட்டையை எடுத்து முதல்ல வரைஞ்சிட்டு அந்த அளவுக்கு கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கணும். இப்போ வெட்டினதை சார்ட் பேப்பரை கொண்டு ஒட்டி வச்சுக்கிட்டேன். இதே போல் முன்னையும் பின்னியும் நம்ம அதே போல் கட்டுக்கம்பி வச்சு கட்டி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, குடில் ரெடி ஆகிடுச்சு. இதில் நமக்கு சிறுபத்தெல்லாம் வைக்கணும். சிறுபத்தெல்லாம் ஒரு சிலர் வீட்டில் சிறுபம் இருக்கும். அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா நெட் சென்டருக்கு போனீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து தர சொல்லி கேளுங்க சிறுபத்தை. அப்போ அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து தந்தாங்கன்னா ஒவ்வொரு சிறுபத்துலேயும் பின்புறம் ஈக்கள் வச்சு ஒட்டி இந்த தர்மாக்கோலில் அழகாக சொருகி வச்சிடலாம். அழகாக நிற்கும். அடுத்தது என்னால் பைப்பெல்லாம் வாங்க முடியாது, ஓவராக ரிஸ்க் எடுக்க எனக்கு விருப்பம் இல்லாதவங்க இது மாதிரி ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்துக்குங்க. ஒரு பைப்பையோ இல்லைன்னா ஒரு கம்பையோ எடுத்து இது மாதிரி நடுபாகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தள்ளும் போது அது கொஞ்சம் மேலே எழும்பி கொடுக்கும். அது கூரை வர்றதுக்காக, மேலே வீடு மாதிரி வர்றதுக்காக நம்ம அப்படி வைக்கிறது. அது உள்ள அத்தை வரையும் தள்ளி வச்சுட்டு
நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டோன்னா அது வீடு மாதிரி உள்ள ஷேப்பில் அப்படியே வரும். ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுறணும். அது ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பைப்பு அப்படியே வைக்கிறனால மறுநாள் அந்த பைப்பு எடுத்துட்டோன்னா அப்படியே வீடு மாதிரி ஷேப்பில் இருக்கும். அடுத்தது சைடில் நம்ம சார்ட் பேப்பரை ஒட்டிட்டா நமக்கு குடில் ரெடி ஆகிடும். அடுத்தது மேலே உள்ள கூரை வைக்கிறதுக்காக, ஓலை மாதிரி வைக்கிறதுக்காக நம்ம அந்த மேலே உள்ள கூரைக்கு அளவுக்கு நம்ம இது மாதிரி கடையில் இந்த ப்ரௌன் ஷீட்டோ எதனா இந்த மாதிரி கலரில் நீங்கள் சார்ட் பேப்பரோ வாங்கி நீங்கள் இது மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். இப்போ வெட்டினதெல்லாம் அந்த கூரைக்கு மேலே கம் வச்சு ஒட்டணும். ஒரு முறை ஒட்டிட்டு அதுக்கு மேலேயே இன்னும் ஒரு 2-3 வாட்டி ஒட்டினோன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், அந்த அட்டை தெரியாமல் இருக்கும். இப்போ சிறுபத்தெல்லாம் உள்ளே தூக்கி சீரியலெல்லாம் போட்டு குடில் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குடில் எப்படி இருக்குன்னு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ குறைஞ்ச செலவில் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ பார்ப்போம். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். பாய், வரட்டாங்க.